ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். எனக்கு ஆனால் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி கேளக்கேர் சித்தர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிரத்யட்சமாக வந்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் பேசும்போது எனக்கு என்னமோ உடம்புல அந்த இதுன்னு சொல்லுவா பற்றில அந்த மாதிரி ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பு. பேச முடியலை என்னால். ஆக்சுவலி நான் அது சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, மாமி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, கண்டிப்பாக உங்கள் ஆத்துக்கு அவர் வந்திருப்பார், நீங்கள் நிறைய பேருக்காக வேண்டின்னு இருக்கேளே, அதனால் கண்டிப்பாக அவர் வந்திருப்பார் மாமி உங்கள் ஆட்டில், அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இதோட 4, 5, 6 ஃபோன் கால் கிட்ட வந்துடுது எனக்கு. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், மேடம் உங்களோட இது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிது, ரோட்டில் கிடச்சிதான் ஒரு அமௌண்ட்டு எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லி ஒரு மாமி ஃபோன் பண்ணாங்க எனக்கு இன்றைக்கி. அதனால் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கிச்சனில் காபி வடை எடுத்துக்கிட்டு பிரத்யட்சமாக நின்னாராம். எனக்கு என்னென்னா அவர் சிவனுடைய உருவம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறா. ஸோ ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்றை வச்சு அதில் இதை வச்சு அதில் அந்த அகல் வச்சு அதில் விளக்கு ஏற்றி ஒரு 101 ரூபா காசு வச்சு அந்த இதில் பூவெல்லாம் வச்சு அந்த தலையில் வந்துட்டு அந்த சிம்மாசனத்தோட ஹெட்டில் வந்துட்டு ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டு நான் ஃபோட்டோ இதில் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்களேன். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த அளவில் இருந்துட்டுமே எனக்கு ஏன் அவர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். நீங்கள் பட்டர்ஃப்ளை வந்தோன்னு சொன்னேன் மாமி அவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னால். பட் இருந்தாலும் இப்போ எனக்கு மடப்புறம் கோவிலில் இருக்க பற்றி அவன் என் கூட வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது பற்றியாடா. அந்த திருப்தி எனக்கு இன்னும் வரலை. அதுதான் எனக்கு ஏன்னு அதான் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ண அவர்கிட்டே நான் தான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் திருப்தி வரலைப்பா அப்படின்னு சொன்னேன். அது ஏன் ஏதாவது கனெக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறார். கனெக்ட் ஆகிட்டாருங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த வார்த்தை வேண்டாம். அவர் வந்துட்டு என் கூட இருக்கார், எனக்கு காட்சி கொடுத்துட்டார். இந்த மாதிரி டம்ளரில் ஏலக்காய் போட்டு வெள்ளம் பஞ்சாயத்தில் உதிரணியில் வெள்ளத்தை வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி அழகாக நான் ஒரு சிம்மாசனம் மாதிரி வச்சு இந்த பற்றியால அதுக்கு பூ வச்சு அதோட அந்த சிம்மாசனத்தோட தலை மாதிரி இருக்கு பற்றியால அங்கே நான் ருத்ராட்ச மாலையை போட்டு 101 ரூபா காசு வச்சு கேளக்கே சித்தர் நமோன் நமக அப்படின்னு சொல்லி நான் அரிசிமா கோலத்தில் எழுதி வச்சிருக்கேன். அது பாதி இப்போ அழிய ஆரம்பிச்சதுக்கு திருப்பி இன்னொரு வாட்டிக்கோடு எழுதணும், அரைச்சி ஊற வச்சு அரிசி ஊற வச்சு அரைச்சி எழுதுவேன். ஸோ அதை நான் பண்ணணும் இனிமேல். ஸோ இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். பட் நான் வெடிகாலம்பரை எழுந்திருக்கிறது இல்லை. அது ஒன்று தான் என்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா என்னோடய வேலை அப்படி, என் பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. என்னால் ஆக்சுவலி வெடிகாலம்பரை எழுந்துக்க முடியலை. எழுந்துட்டேன்னா என்னால் இங்கே டியூட்டி பார்க்க முடியாது. கார்த்தாலேருந்துன்னா நைட்டு 6, 7, 8 மணி கூட ஆகும் எனக்கு டியூட்டி முடியறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு கண்டினியூஸாக நிற்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனாலேயும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்துட்டு 4:30 மணிக்கு எழுந்து பண்ணினா தான் அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மனசு நல்லா இருந்தால் போகாதப்பா, அவர் வந்து ஏதாவது அனுகிரகம் பண்ணலாமா இல்லையா? ஏன்னா எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா தெய்வங்கள் எல்லாம் சொப்பனத்தில் வந்து பேசுகிறதுப்பா அவ்வளோ இது இருக்குது. நீ வந்துட்டு சஷ்டி விரதம் இரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. இருந்த அன்றைக்கி 2-3 விஷயங்கள் அன்றைக்கே எனக்கு காமிச்சிது. அதுக்கப்புறம் விரதம் இரு அப்படின்னு சொல்லி நான் பெரியவாள்கிட்ட உத்தரவை வாங்கிட்டேன், மகா பெரியவாள்கிட்ட. இந்த மாதிரி காரியங்கள் நிறையா நடந்தது. நிறைய பேர் ஃபோனில் என்கிட்ட கேட்பா, மாமி சாமிகிட்ட தெய்வத்திட்ட கேட்டு சொல்லுங்கோ, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சில காரியங்கள் நான் கேட்டேன்னா அன்னைக்கு அது நடக்கும். அன்னைக்கு சொப்பனத்தில் அவர் வந்து சொல்லுவார், மகா பெரியவாளோ இல்லை அம்மனோ யாராவது, அதை உடனே அடுத்த நாளைக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காமா நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். இந்த அளவில் இருக்கும் பொழுது கேளக்கேர் சித்தர் வந்துட்டு ஏன் என்னுடைய இதுக்கு காட்சி தரவில்லை? அது ஒன்று தான் என்னுடைய கேள்வி. பட் பட்டர்ஃப்ளை வந்தது, மைனா வந்தது. அப்புறம் இந்த அம்மா கூட சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கு அந்த இது காலோட சத்தம் கேட்டது, இப்போ பாதரட்சை டக்குன்னு சத்தம் கேட்டதுன்னு சொன்னா பத்தியடா. அந்த மாதிரி பிரத்யக்ஷமாக எனக்கு இன்னும் தெரியலை. பட்டர்ஃப்ளை வந்தது, அதுதான் இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறா. நானும் அதை தான் நம்பின்னு இருக்கேன். பட்டு ஒரு சில ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்குது. மனுஷன் ஆசைகள் இல்லைன்னா அவன் மனுஷானே கிடையாதுப்பா. தெய்வத்தை நம்ம வேண்டிக்கிறோன்னா எனக்கு முக்தி கொடுன்னு நம்ம வேண்டிக்க மாட்டோம் இல்லையா? இந்த எனக்கு இது வேணும், எனக்கு அதை நடத்தி கொடு, எனக்கு இது தேவை இருக்குது, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு குழந்தை பிறக்கணும், இல்லை எனக்கு பணம் தேவை, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஆரோக்கியம் வேணும், அந்த மாதிரி தான் கேட்போமே தவிர முக்தி கொடு அப்படிங்கிறது ரொம்ப அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கும் சில தேவைகள் இருக்குது. அதெல்லாம் எல்லாருமே எனக்காகவும் வேண்டிக்கோங்க, நிறைவேற்றி வைக்கணும். அடுத்த வீடியோவில் நான் இவர் வந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லணும். அதனால தான் எல்லாரும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க, எல்லாருக்காகவும் எப்போவுமே நான் வேண்டிப்பேன். கேளக்கேர் சித்தர் நமோன்னு நம.